தோழர் ஆனந்தன் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார். அன்பிற்குரிய காங்கிரஸ் பேரியக்கம் என்ற பிரம்மாண்டமான ஆலமரத்தின் விழுதுகளாய், காங்கிரஸ் என்ற அசைக்க முடியாத எஃகு கோட்டையின் தூண்களாய் திகழும் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் அனைவருக்கும் எனது தேசிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் மிக 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 ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இந்த நாளில் நமது அன்பு சகோதரர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரசின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் PV செந்தில் அவர்களுடைய இந்த பதவியேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து, என ஒருத்தர் பேர் சொல்ல டைம் இல்லை, அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் இந்த இடத்துல என்னுடைய பெரிய ஒரு வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நமது நண்பர், நமது தோழர், நமது சகோதரர் டாக்டர் PV செந்தில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது அல்லவா, அந்த பெயரே ஒரு பவர்ஃபுல்லான பேர். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய கடவுள், நம்முடைய தமிழ் கடவுள் முருகனுடைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறவர் நம்மளுடைய டாக்டர் செந்தில். முருகனால என்னங்க ஞாபகம் வரும்? 6 முகம். கரெக்டா? 6 முகமா இல்லையா? அதே போல 6 முகம்னா முகம் கிடையாது, 6 குணம், 6 பண்புகள். அதே போல நம்மளுடைய டாக்டர் PV செந்தில் அவர்களுக்கும் 6 வகையான அருமையான ஒரு குணங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். அதை உங்ககிட்ட சுருக்கமாக 1-2 ஜஸ்ட் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, நம்பர் 1, இவர் மெத்த படித்த ஒரு மருத்துவர், ஒரு எஜுகேட்டட் பர்சன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கால்நடை மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த எக்ஸ்போர்ட்ல இருந்து அனைத்திலும் மிகப்பெரிய லெவலில் இவர் ஒரு முத்திரை பதிச்சிட்டு இருக்கிற ஒரு பர்சன். நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க அவர் உறுப்பினராக இருக்கார். இதன் மூலமா ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹியூமன் நெட்வொர்க், ஒரு பிசினஸ் நெட்வொர்க், ஒரு மிகப்பெரிய தலைவர்களோட நெட்வொர்க்கை வச்சிருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காரு. அப்படிங்கிறது நமக்கு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயங்க. ரெண்டாவது, இவர் இளைஞர், ஒரு யூத். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னாக்க முதல் முறையாக வரலாற்றில் 60% மேல இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மூத்த தலைவர்களும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பக்கபலமா முன்னோடியா நம்மளை பார்த்தீங்கன்னா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மிக மிக முக்கியமா காங்கிரஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிகளும் செய்யாத ஒரு சாதனைன்னு சொல்லலாம். 4 மகளிர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவட்ட தலைவரை நியமிச்ச ஒரு பெருமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு பண்பாளர், பழகுதற்கு இனியவர், கிரவுண்ட் டு எர்த் பர்சனாலிட்டி. நீங்க நடந்து வரும்போதே பார்த்துருப்பீங்க, நடுவில் நடந்து வராம எல்லாரையும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பார்த்து கிரீட் பண்ற ஒரு அருமையான ஒரு பண்புக்கு சொந்தக்காரருங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு அரசியல் அறிவு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைமை அவர் இந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட ஒரு விஷயம் நான் பேசினேன். என்ன அப்படின்னா, கச்சத்தீவு எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் தெரியும். அந்த கச்சத்தீவை பற்றி அவ்வளோ ஒரு அழகாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயங்கள் என்னோட பகிர்ந்துட்டார். அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன் நான், அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் டாக்டர். ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, பெரிய பெரிய தேசிய கட்சிகளுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் கிடையாது. அப்படி ஒரு தருணத்தில் அவர் அதை பற்றி நம்ம பேச சொல்லி அதை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஞானம் கொண்டவர் தான் நம்மளுடைய அருமை தோழர் டாக்டர் PV செந்தில் அவர்கள். எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி அப்படின்னு சொல்ற சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இந்த பதவியேற்பில் அவர் ஒரு உறுதியேற்பாகவே எடுத்திருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, அனைத்து சாதிகளும் கடந்து, அனைத்து மதங்களும் கடந்து, அனைத்து இனங்களும் கடந்து அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் எடுத்திருக்கார். காங்கிரஸ் அப்படின்னாலே காங்கிரஸ்க்கு ஒண்ணுமே, நமக்கு ஒரே சாதி தாங்க, நம்ம காங்கிரஸ் சாதி, நம்ம காங்கிரஸ் மதம், நம்ம உடம்புல வாங்குறது காங்கிரஸ் ரத்தம் இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய சகோதரருக்கு அது பெரிய வேண்டுகோளாக வைக்கிறேன். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவரை கண்டிப்பாக செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இருக்கு.
அது மட்டும் இல்லை, நாம் நமது அன்பு தோழருக்கு தோளோடு தோள் நின்று கையோடு கை சேர்த்து எல்லா விதமான நம்மளுடைய வேற்றுமைகள் எல்லாம் மறந்து நம்ம ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பெரிய நோக்கத்தை வந்து பாசிச பாஜகவை துடைத்து எறியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு இன்னைக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பா ஒரு தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் பி வி செந்தில் இருக்காரு. அவர் பின்னாடி நம்ம எல்லாரும் அணிவகுத்து இந்த ஒரு பெரிய போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். ஜெய் காங்கிரஸ், ஜெய் பீம். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது